ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே என்ன டாபிக் பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடிஎஸ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற முயற்சி உங்களை வந்து சேரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ முறையாக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுக்கு லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ என்ன மொபைல் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டு தான், என்ன இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு அதுவும் சேமாக இருக்கணும். ஸோ உங்களுடைய ஜெண்டர் என்ன சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஐ அக்செப்ட் த யூடிஎஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டோன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடுங்க. ஸோ லாகின் ஆனது பிறகு உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஒரு ஆப்ஷனையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜர்னி டிக்கெட், குயிக் புக்கிங், கியூஆர் புக்கிங், குயிக் புக்கிங், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அண்ட் சீசன் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஜர்னி டீட்டெயில்ஸில் நம்ம புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குங்க. உங்களுக்கு புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ், புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ புக் அண்ட் பேப்பர்லெஸ்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி இருந்து தான் புக் பண்ண முடியுங்க. ஒன்று ட்ரெயினில் இருந்தோ இல்லை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ இந்த டிக்கெட்டை உங்களால் புக் பண்ணிக்க முடியாதுங்க. இதுதாங்க இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டேஷன் ஸ்டேஷன் நேம் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மவுண்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து எங்கே போகிறீங்களோ அது டெஸ்டினேஷன் எதுவோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்மோர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கெட் ஃபேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த பேஜ் போயிடும். அதில் வந்து எத்தனை பேர் போடுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 1 அடல்ட்ன்னு இருக்கல எத்தனைன்னு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சைல்டு இருந்தாங்க சைல்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக்கெட் டைப் வந்து என்ன, நீங்கள் ரிட்டனும் இதே புக் பண்ணுறீங்களா இல்லை ஜர்னி ஒரு தடவை மட்டும் பாஸ் பண்ணிங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டைம் போகிறேன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரெயின் டைப் வந்து ஆர்டினரியா இல்லை மெயில் எக்ஸ்பிரஸா இல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டா அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டினரியே இருக்கட்டும், லோக்கல் ட்ரெயின் ஆர்டினரியே இருக்கட்டும். அடுத்தது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் டைப்புன்ற ஒரு ஆப்ஷன் பார்க்குறீங்க. இதில் வந்து நீங்கள் 2 டைப்பாக நீங்கள் வந்து பேமெண்ட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரயில்வே வாலெட்டு, இன்னொன்று வந்து டெபிட் கார்டா இல்லை பேடிஎம்மா இல்லை யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குங்க. ரயில் வேலெட்டுங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம். ஸோ இப்போ பேமெண்ட் கேட்வேங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக்கெட் சம்மரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண அட்ரஸ் தான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அது என்ன சூஸ் பண்ணிங்களோ அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எத்தனை பேரோ அதை பார்த்துக்கோங்க. கிளாஸ் டைப்பு செகண்டாக ஃபஸ்ட் கிளாஸான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு கீழே உங்களுடைய டிக்கெட் ஃபேர் இருக்குது பார்த்துக்கோங்க. அது என்னவோ அது பார்த்துக்கோங்க. 5 rupees இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் புக் டிக்கெட்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் புக் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தோன்னே பேமெண்ட் டீட்டெயிலுக்குள்ளே வருது. இதில் வந்து மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு பேடிஎம், யூபிஐ அண்ட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்ற ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேடிஎம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்கள்கிட்ட வந்து பேடிஎம் அக்கௌண்ட் இருந்ததுன்னா பேடிஎம் நம்பர் கொடுத்து நீங்கள் அதில் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதர் யூபிஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதா விரும்புனீங்கன்னா ஸோ யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபேயோ இல்லை ஃபோன்பேயோன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அது மூலயமா நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கார்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீபெய்ட் கார்டு, டெபிட் கார்டு இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இப்போது பேமெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டு வெளில வந்துருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ண டிக்கெட் வந்து ஷோ டிக்கெட்டில் வந்து வந்துடும். நான் டிக்கெட் புக் பண்ணாதனால எனக்கு இங்கே ஷோ டிக்கெட்டில் விசிபிள் ஆகலைங்க. ஸோ இவ்வளோ தாங்க புக் அண்ட் ட்ராவலில் பேப்பர்லெஸ் மூலயமா டிக்கெட் புக் பண்ணுறது.
செக்கிங் வரும்போது அந்த டிக்கெட்டை நீங்கள் ஷோ டிக்கெட் கொடுத்து நீங்கள் அதை ஷோ பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இதை வந்து ஷோ பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா செக்கிங் வர டைமில் உங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் போட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிக்கெட் புக் பண்ணும்போது ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இல்லை ட்ரெயினில் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 50 மீட்டர் தாண்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மொபைலில் சார்ஜ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது சிம்பிள் தாங்க, இதுவும் சேம் தாங்க. சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கிங் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வருங்க. அந்த மெசேஜ் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டரில் அந்த புக்கிங் ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்கங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இன்கேஸ் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா அங்கே ஏடிஎம் மிஷின் மாதிரி வந்து டிக்கெட் வெண்டரிங் மிஷினில் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். அந்த வெண்டிங் மிஷினில் போய்ட்டு உங்களுடைய புக்கிங் ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருங்க. இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கியூஆர் புக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. கியூஆர் புக்கிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கியூஆர் கோடை வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கூட அது மூலிமாவே நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் கியூஆர் புக்கிங்க. அடுத்தது குயிக் புக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். குயிக் புக்கிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம அடிக்கடி போயிட்டு வர லொக்கேஷனை வந்து ஃபேவரட் பண்ணி வச்சுக்கிறது தாங்க குயிக் புக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அதிகமாக தாம்பரம் டு எக்மோர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிறேன்னா அதை நீங்கள் அங்கே இடத்துல சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபேவரட் பண்ணி வச்சுக்கிறது மூலயமா நீங்கள் ஈஸியாக ஒரு கிளிக்லேயே நீங்கள் சர்ச் பண்ணாமல் அந்த லிங்கை எடுத்துக்க முடியுங்க. டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாங்க ஈஸியாக. அதுதாங்க கியூஆர் புக்கிங். நெக்ஸ்ட்டு நீங்கள் சீசன் டிக்கெட் கூட இது மூலயமா, இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் சீசன் டிக்கெட்டும் இங்கேயே புக் பண்ணிக்கலாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு க்யூவில் நின்று சீசன் டிக்கெட் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆப் மூலயமா ஒன்லி நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட் மட்டும்தாங்க இதில் மூலயமா புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்லீப்பரோ மற்ற எந்த கோச்சோ இதில் நீங்கள் புக் பண்ணிக்கவே முடியாதுங்க. அடுத்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணீங்க, அதை நீங்கள் கேன்சல் பண்ண முடியுங்கன்னா கேன்சல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதன் மூலயமா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் எதுவும் டிக்கெட் புக் பண்ணாதனால இங்கே கேன்சல் பட்டன் எனக்கு ஒர்க் ஆகலைங்க. இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கேன்சல் பட்டன் மூலிமா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததுனா புக்கிங் ஹிஸ்ட்ரிங்கிறத பார்த்துங்க. நான் ஆல்ரெடி புக் பண்ண புக்கிங்கோட ஸ்டேட்டஸ் தான் இது இங்கே விசிபிள் ஆகுது. இதுதாங்க புக்கிங் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு ரயில்வே வாலெட்டுங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரயில்வே வாலெட்டு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் பேடிஎம் மூலிமா ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பே பண்ணுறீங்க அப்படின்னா அது சம் கமிஷன் இருக்குங்க. இப்போ 5 rupees டிக்கெட்டுக்கு உங்களுக்கு 5.75 ஏதோ சம்திங் ஒரு 55 பைசா வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ரயில்வே வேலெட்டில் நீங்கள் மொத்தமாக பே பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் தவிர்க்கலாங்க. ரயில்வே வேலெட்டில் மொத்தமாக நீங்கள் 50, 100 அப்படின்றது ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்க போனஸ் அமௌண்ட்டாக ஒரு 3 rupees ஆட் பண்ணுவாங்கங்க. ஸோ இது மூலயமா உங்களுக்கு எக்ஸஸாக அமௌண்ட்டை வந்து பிடிக்கிறத தவிர்த்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிக்கெட்டை வந்து இமீடியட்டாக புக் பண்ணிக்கிறதுக்கு ரயில்வே வேலெட்டை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இவ்வளோ தாங்க இந்த யூடிஎஸ் ஆப்பை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதையும் கமெண்ட்டாக சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதை பற்றியும் நான் வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடே அவன் 10-15 யூடியூப் சேனல் வச்சுட்டு 15-20 கண்டென்ட்டை ஒரே நாள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறான். நீ வச்சுருக்கதோ ஒரே ஒரு சேனல். இந்த ஒரு சேனலை வச்சுட்டு போட்ட ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இவ்வளோ லைக் பண்ணுங்கன்ற முதல்ல நீ போட்ட வீடியோவை அந்த ஆடியன்ஸுக்கு புரியலையான்றது வேறு தெரில. உனக்கு லைக் வேணும், ஷேர் வேணும், சப்ஸ்கிரைப் வேறு வேணுமா? ஒழுங்காக கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணா